ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பீக்கங்காய் தோல் துவையல் இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துடணும். அடுத்தது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்தை தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு, அடுத்தது நான் தோல் சீவி வச்சுருக்கேன் பாருங்கள், பீக்கங்காய். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துடலாம். அடுத்தது நான் ஒரு துண்டு கொஞ்சோண்டு புளி சேர்க்குறேன். கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு 2 பல்லில் 2 கொஞ்சோண்டு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ சேர்க்க வேணாம். நம்ம அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்தா போதும். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆறிடுச்சு. இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தாளிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.